செம்பருத்தி ஐபிஎஸ். எந்த ஊரிலும் இந்த பேரில் போலீஸ் அதிகாரி இருப்பதாக தெரியவில்லையே என நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான். இந்த பெயரில் ஒருவரை காண இன்னும் சில ஆண்டுகள் நீங்கள் காத்திருந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் இப்போது 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே கொளப்பாடி கிராமத்தில் செம்பருத்தி ஐபிஎஸ் வீட்டை கேட்டால் கொக்கரிக்கும் கோழியிலிருந்து கொண்டை சேவல் வரை அடையாளம் காட்டும். சிறுவயதிலிருந்தே ஐபிஎஸ் கனவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் செம்பருத்தியின் உள்ளார்ந்த விருப்பத்தை ஒட்டுமொத்த கிராமமே புரிந்து வைத்திருக்கிறது. அதனால்தான் அவரது பெயருக்கு பின்னால் ஐபிஎஸ் என்ற வார்த்தையை இணைத்து கூர் தீட்டி வருகின்றனர். அருகில் உள்ள துங்கபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் வருகை பதிவேட்டை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் செம்பருத்தி ஐபிஎஸ் என்ற பெயரில்தான் அவரை அழைக்கின்றனர். விவசாய குடும்பம், பள்ளி படிப்பை தாண்டாத அக்கா, அண்ணன், இந்த சூழலில் வளர்ந்தவருக்கு ஐபிஎஸ் ஆசை துளிர்விட்டிருக்கிறது. ஆசை மட்டும் இருந்தால் போதாது, கல்வியும் வேண்டும். அப்போதுதான் ஐபிஎஸ் சாத்தியம் என்பதை அறியாமல் புரிந்து கொள்ளாமல் இல்லை. இன்று வரை தன் வகுப்பில் செம்பருத்திதான் கெட்டி. படிப்பு மட்டும் போதாது, அதை தாண்டிய பொது அறிவும் வரலாற்று பதிவும் தான் ஒரு நல்ல ஐபிஎஸ் அதிகாரியை உருவாக்கும் என்பதை உணர்ந்திருந்தார் செம்பருத்தி. நாம் இருப்பதோ நாளிதழ் கூட வராத பட்டிக்காடு. இங்கிருந்து எங்கே பொது அறிவை வளர்ப்பது என்ற உறுத்தல் அவரிடம் இல்லாமல் இல்லை. அங்கு எப்போதும் பூட்டிக் கிடக்கும் அரசு நூலக கட்டிடத்தை பார்க்கும் போதெல்லாம் இது திறந்து செயல்பட்டால் நமக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஆவலும் அவருக்குள் இருந்தது. அவர் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது உள்ளூரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பிரபலத்தை ஊரார் அனைவரும் சுற்றி நின்று வரவேற்று உபசரித்துக் கொண்டிருந்தனர். தயங்கியபடியே அவரிடம் நெருங்கிய செம்பருத்தியை கவனித்த அந்த முக்கியஸ்தர் என்ன வேண்டும் என கேட்டுள்ளார். சொந்த கட்டிடம் இல்லாமல் ஊரில் பூட்டிக் கிடக்கும் நூலகம் குறித்தும் அதை திறக்க ஏற்பாடு செய்யும் என்றும் அவரிடம் கோரிக்கை வைத்தார் செம்பருத்தி. அதன் பின் அங்கிருந்து அந்த பிரபலம் புறப்பட்டார். அதன் பிறகுதான் செம்பருத்திக்கு தெரிந்தது, வந்தது தனது தொகுதி எம்எல்ஏ சிவசங்கர் என்பது. காலம் ஓடின. அன்று 8ஆம் வகுப்பு படித்த செம்பருத்தி இன்று 10ஆம் வகுப்பு முடித்திருக்கிறார். திடீரென ஒரு நாள் ஊர் முக்கியஸ்தர்கள் சிலர் செம்பருத்தியை நிகழ்ச்சி ஒன்றுக்கு அழைத்து சென்றுள்ளனர். விவரம் தெரியாமல் அவரும் உடன் சென்றார். சென்ற இடத்தில் கத்தரிக்கோல் ஒன்றை கொடுத்து அந்த கட்டிடத்தை திறந்துவை என்று கூறிய போதுதான் செம்பருத்திக்கு விபரம் தெரிந்தது. தன் கனவில் இருந்த நூலகம் நிஜத்தில் வந்துவிட்டது என்ற ஆவலில் ரிப்பனை கட் செய்து நூலகத்தை துவக்கினார் செம்பருத்தி ஐபிஎஸ். தன்னை போன்ற பலர் பயனடைவார்கள் என்ற நோக்கில் நூலகம் கேட்ட செம்பருத்தியின் நுண்ணறிவும் சிறுமிதானே என்று அலட்சியம் செய்யாமல் கோரிக்கையின் உள்ளார்த்த அர்த்தம் புரிந்து அதற்கு ஏற்பாடு செய்த திமுக எம்எல்ஏ சிவசங்கரின் முயற்சியையும் பாராட்ட வார்த்தைகள் இல்லை. அதைவிட சிறப்பு, திறப்பாளர் என்ற கல்வெட்டில் மாணவியின் பெயரை பொறித்து அழகு பார்த்த எம்எல்ஏவின் கண்ணியத்திற்கு நிச்சயம் சல்யூட் அடிக்க வேண்டும். நான் ஒரு அரசு மாணவியா ஒரு கட்டி கொடுத்ததுனாலதான் என்னோட கையாலேயே திறக்க வச்சாரு. இது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. என்னோட எய்ம் வந்து ஐபிஎஸ். நான் வந்து ஒரு சிறந்த இந்தியன் போலீஸ் சர்வீஸா வருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நூலகத்துல படிச்சு நல்ல ஒரு பொது அறிவு மாணவியா நான் வருவேன். இப்போதெல்லாம் வீட்டை விட நூலகத்தில் செம்பருத்தியை பார்க்க முடிகிறது. தனது ஐபிஎஸ் கனவு கைக்கு எட்டி வரும் காலம் கனிந்து வருவதால் அதை நோக்கிய பயணத்தில் பரபரப்பாய் இருக்கிறார் செம்பருத்தி. எங்கள் ஊரிலிருந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்தால் எங்களுக்குத்தானே பெருமை என அவரை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது கொளப்பாடி கிராமம்.